குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 13/4/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 5 நிமிடம். திதி இன்று மாலை 5 மணி வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. நட்சத்திரம் அதிகாலை 5 மணி 5 நிமிடம் வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். நாம யோகம் இன்று காலை 6 மணி 2 நிமிடம் வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் மாலை 5 மணி வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5 மணி 5 நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல், அதாவது மதியம் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசுலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை, சுவாதி நட்சத்திரம் சந்திராசிரமம் வரும். சித்திரை முடிஞ்சு சுவாதிக்கு வரும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். சனிக்கிழமை இன்னைக்கு வழிபாடு பெருமாள் வழிபாடு. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் துளசியும் அருகம்பில்லும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மெயினாக இது வீடு வாங்கறதுக்கு தான். அது பிறகுதான் குழந்தை பாக்கியத்திற்கு. இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் இது வழிபாடு செய்யலாம். என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் கிருஷ்ணர் இருந்தால், கிருஷ்ண பொம்மை நிறைய பேர் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவங்க இருந்தா அந்த சிலையை எடுத்து வச்சுக்கோங்க. இது பூஜை அறையிலே வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக ஒரு ஹாலில் கூட ஒரு டேபிள் போட்டு அங்கே கூட வச்சுக்கலாம். கூட பெருமாள் இருக்கணும். அந்த பெருமாளும் கிருஷ்ணரையும் வைத்து சனிக்கிழமைகளில் நெய் தீபம், ஒரே ஒரு நெய் தீபம், ஆனால் பசுனை ஊற்றி தான் ஏற்றணும். ஏற்றிட்டு துளசியை வைத்து, இல்லைன்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ வைத்து, வாசனை பூக்கள் வைத்து, எனக்கு வீடு வேண்டும், நான் வீடு வாங்கணும், எனக்கு அதற்கு உண்டான பணத்தை கொடுங்க. ஏன்னா பெருமாள் கிருஷ்ணர் இவங்கெல்லாம் குபேரனுக்கு சமமானவங்க. குபேரன் கிடையாது, குபேரனுக்கு சமமா அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது இந்த கிருஷ்ண பகவானையும் பெருமாளையும் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நெய்வேத்தியமாக நீங்க கல்கண்டு, உங்களுக்கு இஷ்டப்பட்டதை வைங்க. இதுதான் வைக்கணுன்றதெல்லாம் கிடையாது, ஆனால் கல்கண்டு வச்சா நல்லது. வச்சு மனசார நீங்கள் வழிபாடு இது எப்போ செய்யணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும். அது செய்யும்போது கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பை அந்த பெருமாளும் கிருஷ்ண பகவானும் உங்களுக்கு கொடுப்பார். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதலும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நாள். தோற்றத்தில் ஒரு பொலிவு மேம்படும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. உங்களுடைய குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பல்லில் சில பேருக்கு சிறு சிறு வலி வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு, அதை மட்டும் பார்த்துக்கங்க. மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொலிவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்கார் தேவைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதளவில் சிறு சிறு கவலைகள் இதெல்லாம் இருந்து வந்ததெல்லாம், வருத்தங்கள் இருந்து வந்ததெல்லாம் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்திருங்க, விவாதங்களை தவிர்த்திருங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமையோடு பேசுவது மிகவும் சிறப்பு. நண்பர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பழைய நினைவுகளால் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் அமையும்.
அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திர கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, நினைத்த சில வேளைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் உங்களுக்கு மேம்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மிகவும் சிறப்பு. உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு சுதந்திரமான ஒரு தன்மை மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் நட்புகளால் நன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க. திருவாதிரை நட்சத்திர அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழல்லாம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். புதிய முயற்சிக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். மனதளவில் தெளிவு ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் அதிசய ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன அமைதி இன்னைக்கு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவு கை கொடுக்கும். அலுவலகத்தில் பொறுப்பறிந்து செயல்படுங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை ஏற்படும். நண்பர்களிடம் மனமிட்டு பேசுங்க. பயணங்களால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும். தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அலுவலகத்தில் வெளிவட்டாரத்திலும் சரி பொறுப்பறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தன்மை. புதிய விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. அதிசய வடக்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அதாவது சந்தன வெண்பட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சந்திராசிரமம் 10 மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கு. அதாவது 12 மணி 44 வரைக்கும் துளாராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதுவும் 12 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராசிரமம் விலகுது. அது வரைக்கும் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் எதிர்பார்க்காமல் செயல்பாடு செய்வது நல்லது. எதிர்பார்த்து இருந்தால் அந்த செயல் உங்களுக்கு நன்மையை செய்யாது. சிக்கலான சூழ்நிலை கூட சமாளிக்கக்கூடிய திறன்லாம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். குடுக்கல் வாங்கல நிதானத்தை கடைபிடிங்க. பழக்க வழக்க மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியம் என்ற சிந்தனைகள்லாம் மேம்படும். அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இழுபறிகள் இருக்கும். மதியத்துக்கு மேலே அந்த இழுபறிகள்லாம் விலகும். இன்றைய நாள் விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள். நிதானத்தோடு செய்யுங்கள். வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க.
அதே மாதிரி இன்னைக்கு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் இரண்டாமே அதிசய வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர் சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய திறன். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு மேலே இழுபறியா இருந்ததெல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் 1 மணிக்குள்ளே எல்லாம் செஞ்சிருங்க. அது வரைக்கும் உங்களுக்கு சகோதர வழியில் உதவி கிடைக்கும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். தொழில்நுட்ப சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. முதலீடு குறித்த ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 1 மணிக்கு மேலே நிதானத்தை கடைபிடிங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரம் மதிப்பு மரியாதை மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இழுபறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தேவைக்கு ஏற்ப பண வரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும். பயணங்கள் போது நீங்கள் வண்டி ஓட்டும் போது ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்க. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே ஃபோன் பேசுவாங்க. அதையெல்லாம் தவிர்த்தால் இன்றைய தினம் மிக நன்மையாக இருக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதனால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களோட இருப்பவர்களோட அதிக நேரம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டால் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசயன் 6ஆம் எண் அதிசய பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். போராடும் நட்சத்திரக்காரர்கள் வேகம் அதிகரிக்கும். அந்த வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். மனதளவில் புதிய சிந்தனைகள் ஏற்படும். தடைப்பட்ட சில பண வரவுகள் தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களெல்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். உயர்கல்வி தொடர்பான குழப்பத்திற்கு மாணவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு ஏற்படும். அதே போல் வெளியூர் பயணம், உல்லாச பயணம் செல்வது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அதெல்லாம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு யோசித்து அந்த பயணத்தை செய்யுங்கள். கடினமான விஷயங்களில் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அடுத்தவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், உயர்வு கிடைக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்கார தன வரவுகள் கிடைக்கும். திருவானம் நட்சத்திரக்கார தெளிவு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்கார நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலையெல்லாம் காலதாமதமாகி நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்படும். அரசு தொடர்பான வேலையில் இருந்து வந்த இழுபறிகள் தடைகள்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை. நெருக்கமானவர்களின் சந்திப்பு ஏற்படும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். வேலையில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் மனதில் இருந்த கவலைகள்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கின்ற நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திர ஏற்ற இறக்கமான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு. சகோதரர்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் இருப்பார்கள். எதிலும்
பகுத்தறிந்து செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வீடு மனை விருத்தி சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகும். இன்றைய நாள் தடைகளெல்லாம் விலகி தன வரவு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது. அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான ஒரு தடுமாற்றம் இருந்ததெல்லாம் விலகி நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.